ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களை வேதத்தின் வழியாய் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் மிகுதியாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து நான் சபையாரம் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், சபையில் சேர்க்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவர் மேல விசுவாசமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உபவாசத்தினால் என்னென்ன நன்மைகள் வருகிறது என்பதை இந்த நாட்கள்ல உங்களோடு நான் பேசிக்கொண்டு வருகிறேன். தேவனாகிய கர்த்தர் உபவாசம் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொண்டு வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டுக்கொண்டு வரீங்க. இன்றைக்கும் இந்த 3வது நாளிலும் கூட பிரைஸ் லார்ட், உபவாசம் உனக்கு எதிரானவைகளை முறியடிக்கும் என்கிற வார்த்தையின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 - 4 வசனம் முடிய வாசிக்கிறேன், கவனிங்க. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாக்கிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாய தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த 4 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், யூத ராஜாவாய் இருக்கிற யோசபாத் மன்னன் அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய், அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தார் வந்து பிரைஸ் லார்ட் இவர்களை முறியடிக்கும்படியாய், இவரோடு யுத்தம் பண்ணும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில சீரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே யோசபாத் ஒரு நல்ல ஒரு மனுஷனாய் இருந்தாலும், யூதா கோத்திரத்துக்கு ஒரு நல்ல ராஜாவா இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயம் வருது. பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். தனக்கு விரோதமான ஜனங்கள் வருகிறார்கள் என்று அவர் அறிந்து தன்னுடைய எல்லா ஜனங்களுக்கும், எல்லாரும் உபவாசம் இருக்கலாம், வாங்க, நமக்கு விரோதமான காரியங்கள் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது, நீயா இருந்தா நானா இருந்தா என்ன செய்வோம்? நமக்கு விரோதமா ஒரு கூட்டம் வந்துருச்சு, அடுத்தது என்ன செய்வோம்? அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிடுவோம், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போவோம், நல்ல பலசாலியான சொந்தங்களை, கூட பிறந்தவங்களை எல்லாரையும் வரவேற்போம். வர வச்சு, எங்களுக்கு விரோதமா இவ்வளவு காரியம் இருக்கு, வாங்க சண்டை போட அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரவேற்போம், நம்முடைய சுயத்தினால, நம்முடைய முயற்சினால. ஆனால் இந்த யோசபாத் மன்னன் அப்படி செய்யல. தன்னுடைய சொந்தங்களை கூப்பிடல, தெரிஞ்சவங்களை கூப்பிடல, கூட பிறந்தவங்களை கூப்பிடல, தனக்கு உதவி செய்யும்படி. அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? தனக்கு எதிரான ஒரு காரியங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யூதா தேசத்தின் ஜனங்களுக்குள்ள ஒரு உபவாசத்தை கூறுவித்து, எல்லாரும் வாங்க உபவாசம் இருந்து நம்ம ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு எதிராக வந்திருக்கிற இந்த கூட்டத்தாரை
தேவன் முறியடிக்கட்டும் என்று சொல்லி இந்த யோசபாத் யூத ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு 3 காரியங்களை செய்தார். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, முதலாவதாக கர்த்தரை தேட ஜனங்களை கூட்டி வந்தார். 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அந்த உபவாசத்துக்கு அவங்க எல்லாரும் ஒரு ஓப்பு கொடுத்து, நாங்களும் ஜெபிக்க வர்றோம் அப்படின்னு சொல்லி யூத ஜனங்கள் எல்லாரும் யோசபாத்துக்கு கை கொடுத்து கர்த்தரை தேட வந்தார்கள். 1. 2, அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். 13வது வசனம், யூத கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தனக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு, தனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்று சொல்லி அவங்க மற்றவங்களை தேடி போல அவங்க செய்த 2வது. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக தாழ குனிந்து விழுந்தார்கள். அப்ப கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிற அந்த பழக்கம் உங்களுக்கும் எனக்கும் அதிகமா இருக்கணும். அப்பதான் நமக்கு எதிராக வருகிற காரியங்களை முறியடிக்க முடியும். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது, அவர்கள் செய்த காரியம், ஜனங்களை செய்ய வைத்த ஒரு காரியம் என்று சொன்னால், கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு பாடி துதித்தார்கள். 19வது வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் பாடி துதித்தார்கள். 3 காரியங்களை செய்தாங்க. என்ன செய்தாங்க? கர்த்தரை தேட வந்தாங்க. 1. 2, அவங்க கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்னாங்க. 3, கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு பாடி துதித்தாங்க. அப்ப உபவாசத்துல இருந்து நமக்கு எதிரான காரியங்களை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3 காரியங்களை நம்ம செய்யும் போது நமக்கு வெற்றியும் ஜெயமும் எதிரான காரியங்களை முறியடிக்கிற கிருபையும் ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. இந்த யோசபாத் மன்னனுக்கு விரோதமாகவும் யூத ஜனங்களுக்கு விரோதமாகவும் இந்த 3 கூட்டத்தார் வந்து இவர்களை யுத்தம் பண்ண முடியாய், இவர்களை தோற்கடிக்க முடியாய், இவர்களை மேற்கொள்ள முடியாய் அவங்க வந்தாங்க. யோசபாத் பயந்து போய் வேற யாரையும் தேடி போல கர்த்தரை தேடி உபவாசத்தை கூறிவிட்டான். உபவாசம் இருந்து ஜெபித்தான். அவரோடு கூட யூத ஜனங்களை கூட்டி அவர் செய்த 3 காரியத்தை நான் சொன்னேன். கர்த்தரை தேட வந்தார்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள், கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு பாடி துதித்தார்கள். இப்படி செய்ததுனால 22வது வசனத்துல வாசிக்கும் போது, உபவாசம், கர்த்தருக்கு முன்பாக பாடி, இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் அவங்க செய்ததுனால நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். உங்களுக்கு விரோதமாய் எந்த கூட்டம் எழுப்பி வருதோ, உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், உங்க வியாபாரத்துக்கு விரோதமாய், உங்களுடைய வேலைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய வீட்டுக்கு விரோதமாய் எந்த காரியங்கள் யார் எழுப்பினாலும் நீங்க ஒண்ணு மட்டும் செய்யுங்க. உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் தேவன் முறியடிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சத்துருக்களை முறியடிக்கிற தேவன், சாத்தானை முறியடிக்கிற தேவன், சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, உபவாசம்
உனக்கு எதிரானவைகளை முற்றிலுமாக முறியடிக்கும். உபவாசம் இருந்து துதிங்க, ஜெபிங்க, உங்களுக்கு எதிரான காரியங்களை தேவன் முறியடிப்பார். God bless you. இந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரே, உபவாசம் எதிரானவைகளை முறியடிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு எதிரான காரியங்களை நாங்கள் முறியடித்து ஜெயிக்க உபவாசம் எங்களுக்கு ரொம்ப அவசியம் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தெரிவிச்சிங்க. நன்றி. எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க தொழில, எங்க வியாபாரத்துல என்ன எதிரான காரியங்கள் வந்தாலும் அவைகளை நாங்கள் மேற்கொள்ள உபவாசம் எங்களுக்கு மிகவும் அவசியம் என்பதை எங்களோட பேசி நீங்க நன்றி. இந்த வார்த்தையின்படி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.